ஜோர்ஜ் ஜார்ஜின் இயக்கத்தில் வெளிவந்த பனி திரைப்படம் சோனி லிவ் ஓடிடியில் பார்க்க முடியுது. இந்த படத்துல 36 வயசு பொண்டாட்டியை அணுவா ரசிச்சு அனுபவிச்ச 2 இளம் வயசு வாலிபர்களை கணவன் பழிவாங்குறதுதான் கதை. நாடோடிகள் படத்துல பாந்தமா நடிச்ச அபிநயாவை இயக்குனர் இதுல வேற மாதிரி காட்டியிருக்காரு. நல்ல பணக்கார குடும்பத்து பொண்டாட்டியான அபிநயாவை ஷாப்பிங் பண்ற இடத்துல வச்சு பார்க்குறாங்க வாலிப பசங்க. அவ கலருக்கும் கையில உள்ள முடிக்கும் அடிமையா மாறிடுறாங்க அந்த பசங்க. ஷாப்பிங் பண்ற இடத்துல கையை தூக்கி இடுப்பை காட்டி அபிநயா பொருளை எடுக்கும்போது கொஞ்சம் தொப்புள் தெரியுது. அதோட சேர்த்து இடுப்பு பளிச்சுன்னு தெரியுது. அதுலயும் முடியிருக்குறத பார்த்து பசங்க மூடு ஆவுறாங்க. அதை உரசி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கையை வச்சு இடுப்பை தேய்க்கிறான் அதுல ஒருத்தன். இதுவரை புருஷனை தவிர வேற ஆம்பிளை உரசாத ஹீரோயினும் கோபத்துல அடிச்சிடுறா. புருஷனும் பார்த்துட்டு அடிக்கிறான். இதை பார்த்து கோபத்துல ஒரு நாள் அபிநயா வீட்டுக்குள்ளேயே புகுந்து அவரை கட்டி போட்டு காமம் பண்றாங்க பசங்க. அதுவும் அணுவா ரசிச்சு இதை பண்றாங்க. தள்ளிட்டு போறது, பின்னாடி வச்சு கையை கட்டுறது, புடவையை அவுக்குறது, பிறகு ஜாக்கெட்டோடு இருக்கிற ஹீரோயினை உதட்டு முத்தம் கொடுத்து வெறித்தனமா உதட்டை கடிச்சு இழுத்து காமத்தை காட்டி உதட்டுல காயம் ஏற்படுத்துறது, பிறகு உடம்பை பற்றி வர்ணிக்கிறது, ஜாக்கெட்டை பிராவோடு சேர்த்து பீச்சி மேலே டிரஸ் இல்லாம பண்றதுன்னு வரிசையா பசங்க பண்ணிட்டே வீடியோவும் எடுக்குறாங்க. முழுசா பார்த்த பிறகு ஹீரோயின் அழகை இன்னும் வர்ணிக்கிறாங்க. புருஷன் இந்த அழகை பார்த்துதானே கிறங்கி கிடப்பாருன்னு பேசுறாங்க. பிறகு அந்த அழகை நானும் அனுபவிக்கிறேன்னு 36 வயசு பொண்ணு மேல அந்த இளம் வயசு வாலிபன் காமத்தை இறக்குறான். ஒருத்தன் இதை ரசிச்சிட்டே வீடியோ எடுக்குறான். இப்படியா ஹீரோயினை அணுவா ரசிச்சு காம வேலையை முடிச்சிட்டு கிளம்புறாங்க பசங்க. பிறகு புருஷன் பழிவாங்குறதுதான் கதை. நீங்களும் தவறாம பாருங்க.